நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது மத்திய கிழக்கில் மறுபடி போர் உச்சநிலையை அடைந்திருக்கிறது. குறிப்பாக அதற்கான காரணங்கள் பார்ப்பதற்கு முன்பு அமெரிக்காவினுடைய அப்பாஸ் அராகச்சி நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அமெரிக்காவில் இந்த பிராந்தியத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என அப்பாஸ் அராகச்சி வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி, இந்த போர் எப்போ நிற்கணும்னா நீங்கள் இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறணும், ஹெர்முஸ் வளைகுடாவில் தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்திடணும், அப்போ போர் நின்றோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அமெரிக்கா இன்றைக்கு தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் அமெரிக்காவுடைய எல்லா ஆயுதங்களையுமே ஈரானால் நொறுக்கப்பட்டு விட்டது. சொல்ல சொல்ல அதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எஃப் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் ஈரான் அடித்து விட்டார்கள். எம்கியூ உளவு விமானங்களை அழித்து விட்டார்கள். புகழ்பெற்ற அமெரிக்கா கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறது, தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் கப்பல்கள் அடிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவுடைய நேற்று நடந்த இந்த தாக்குதலுக்கு காரணம் புகழ்பெற்ற அப்பாச்சி ஹெலிகாப்டர் சாப்பர் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு விட்டது. இப்போ இதுக்கு மேலே அமெரிக்காவுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர்கள் காலி, புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய விமானங்கள் காலி, புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய கப்பல் படை காலி, புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய ரடார் சிஸ்டங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் பெட்ரியாட் சிஸ்டங்கள், தாட் சிஸ்டங்கள் எல்லாவற்றையும் அடித்து இன்னைக்கு உச்சபட்ச நிலையில ஈரான் இருக்கிறது. இப்போ இந்த அப்பாஸ் அராகச்சி சொல்வது, நீ முதல்ல இங்கிருந்து போயிருங்க, பிரச்சனை ஓஞ்சிரும். மறுபடியும் இந்த இன்றைக்கு தாக்குதல் காரணம் அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை 2 துண்டா உடைச்சாங்க. காரணம், ஹெர்மூஸ் இருக்கிற அதில் இவங்க உளவு பார்க்க இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை அனுப்பும்போது கீழே இருந்து அடிச்சு தள்ளிட்டாங்க. அதுலேருந்து 2 பேரும் கடலுக்குள்ளே விழுந்தான். கடலுக்குள்ளே விழுந்தது மட்டுமல்ல, அவர்களை எங்கிருக்கிறார்கள் என்பதை ட்ரோன்கள் மூலம் தேடித்தான் கடைசியில் பிடிச்சாங்க அப்படின்னும் தகவல்கள் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் அமெரிக்கா பழிவாங்க மாட்டேன், மக்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு திடீரென தாக்குதலை ஈரானுக்கு சொந்தமான சில தீவுகளை அவர்கள் தாக்கினார்கள். ஈரான் எப்படி சும்மா இருக்கும்? இன்று நள்ளிரவுக்கு பின், நேற்று நள்ளிரவுக்கு பின் அமெரிக்க தளங்கள் இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன் மற்றும் பல இடங்கள் முழுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது, ஜோர்டான் வரைக்கும். அவர்களின் இலக்கு அரபு மக்கள் அல்ல, அவர்களினுடைய இலக்கு அமெரிக்க தளங்களை அழிப்பது. திருப்பி அமெரிக்கா தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், அதற்கு பதிலடி இவர்கள் கொடுக்கிறார்கள். இதுதான் முக்கியம். இந்த நிலையில் இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும் என்பதை யாராலையும் புரிய முடியவில்லை. சிக்கப்பட்டு கொண்ட அமெரிக்கா புலிவாலை பிடித்த கதையாக இஸ்ரேலை தாக்கிய போது அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணியது, நீங்கள் தாக்காதீர்கள், ஈரானை தாக்காதீர்கள், ரிட்டாலியேஷன் செய்ய வேண்டாம். இப்போது அமெரிக்காவை ஈரானை தாக்கி இருக்கிறது. இவருடைய நியாயம் என்ன என்று புரியவில்லை. அமெரிக்கா எல்லையிலே நிறுத்தி இருக்கிறார்கள், அதற்கு மேல் ஈரான் தாக்கவில்லை. ஈரானுடைய கடல் ஆதிக்கம் என்று சொல்கிறார்கள். தாவா கூறிய பிரச்சனை இந்த ஹெர்முஸ் ஜலசந்தி. அதற்குள் உளவு வேலை பார்க்கின்ற போதுதான் அது அப்பாச்சியாக இருந்தாலும் எதாச்சியாக இருந்தாலும் அவர்கள் அழித்து விடுவார்கள். ஏதாவது அவர் சொல்றாங்களே, உலக அளவில் விதிக்கப்பட்ட இந்த கடல்சார் ஜலசந்தி எங்களுக்குரியது. அதில்
நாங்கள் தான் உரிமை கொண்டாடுவோம், நீ உள்ளே வரக்கூடாது. எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை வைக்கிற போது நாங்கள் மட்டும் இப்படி வைக்காமல் இருப்போம்? நீங்கள் எத்தனை ஆயிரம் கிலோ வச்சுருக்கீங்க, நாங்கள் வெறும் 400 கிலோ. அதுவும் நாங்கள் அணு ஆயுதங்களை தரமாட்டோம், நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவோம். இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கையில் எங்கள் பணத்தை விடுங்கள்லாம். இப்போ அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் இந்த போர் முறுவல் உலக அளவில் பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகம் முழுவதும் கடுமையான கொதிநிலையும் மனவருத்தமும் மட்டும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதை ரொம்ப ரசிக்கிறது இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தானியாகு. இப்ப இவங்க எவ்வளவு பெரிய துரோகிகள்னு பாருங்க. ஈரானை புதிய எதிரியாக எல்லா நாடுகளும் நேசித்தது. அதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகோர்த்தார்கள். ஈரானை அழிக்கும் வரை நாங்கள் மோய மாட்டோம் என்று காசா மக்களை அழித்தார்கள். ஹிஸ்புல்லா என்ற பெயரில் லெபனான் மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரையாக அழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பென்டகன் அமெரிக்காவுடைய இராணுவ தளம், அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை, இந்த ரெண்டையுமே ஸ்பை ஆப் மூலம், ஸ்பை மென்பொருள் என்கின்ற ஒன்றை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், உயர்நிலை தலைவர்கள், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருக்கமான ஆலோசகர்கள், இவர்களை எல்லாவற்றையும் யார் உளவு பார்த்திருக்கா? ஈரான் பார்க்கல. அப்ப பார்த்தது சீனாவா? இல்லை. ரஷ்யாவா? இல்லை. இஸ்ரேல் பார்த்திருக்கிற. இதுதான் அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியை கண்டு ஆடி போயிருக்கிறது அமெரிக்கா. இந்த உளவு பார்த்தல் அமெரிக்காவினுடைய முன்னாள் FDA தலைவர் சொல்றாரு, இவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா எண்களும் அவர்களுக்கு தெரியும், பர்சனல் நம்பர்கள். அதில் இந்த என்ன சொல்றது, இந்த மென்பொருளை அவர்கள் கடத்தி ரெக்கார்ட் செய்துதான் ஈரான் விவகாரத்திலும் சர்வதேச விவகாரங்களிலும் அமெரிக்கா என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பதை பல நாட்கள் தொடர்ந்து காப்பி எடுத்திருக்கிறார்கள். அது இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பு அங்கு உள்நாட்டுக்குள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு இது அமெரிக்காவுக்கு கடுமையான வேதனை ஏற்படுத்தியிருக்கும். இவனுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து, ஆயுதத்தை கொடுத்து, தொழில் நிபுணர்களை கொடுத்து, இவர்கள் நாட்டிற்காக நாம் உயிரிழந்தால் நம்மையே முகர்ந்து தடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்களே. ஏன்னா அமெரிக்கர்கள், அமெரிக்க இராணுவம் மற்றும் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலியர்களின் மீது கடுமையான வெறுப்பை கொண்டிருக்கிற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய நிலைமைதான் இப்போது காணப்படுகிறது. அதுவும் ஒரு மோசமான நிலை. இந்த மோசமான நிலை தொடர்மையானால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் கூட வரும் நாட்களில் அது கேள்விக்குறியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த நிலையில் தொடர்ந்து அமெரிக்காவை பதம் பார்ப்பதை தவிர எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் அதற்கான வல்லமையோடு தான் இருக்கிறோம் என ஒரு செய்தியை இன்னைக்கு கடத்தியிருக்கிறார்கள் சற்று நேரத்துக்கு முன்பு. இப்போ அமெரிக்கர்களுக்கு தொடர்ந்து போரிட முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவை தாண்டி பல நாடுகள் பணம் கொடுக்க முன் வந்து விட்டார்கள் ஈரானுக்கு. ஈரான் 1.5 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு கப்பலை விடுறாங்க. இன்றைக்கு ஜப்பான் போன்ற நாடுகள் கூட முன்பணம் கொடுத்து எங்கள் கப்பல்களை விட்டால் போதும் என்ற அளவிற்கு எண்ணெய் வளத்தை அவர்கள் செல்வமாக பெற்றிருக்கிறார்கள். இப்போ ஹெர்மூஸை தாண்டி அடுத்த தாக்குதல் செங்கடலிலும் கூட இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இன்றைக்கு போர் இன்னும் தற்போது 2ஆம் நிலை போராக உருவெடுத்திருக்கிறது. அது எப்படியெல்லாம் விரிவடையப் போகிறது என்பது அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்.
நன்றி. மீண்டும் சந்திப்போம்.